Good morning, students. Already we have discussed rural poverty, what is poverty, and how to recover, and what are the remedial measures to overcome the poverty. Such things we have already discussed. Now we are going to discuss about rural unemployment. What is unemployment? Unemployment is a situation in which a person is actively searching for employment but unable to find work at prevailing wage rate. At available wage rate, a person is ready to work and searching job, but he unable to get any employment opportunity. Such situation is called what? Unemployment. It is a tragic waste of manpower and underutilization of human resources. If educated persons are searching employment and their resources, such person called a human resource, it is wasteful, and such resources are underutilized. As long as there is unemployment, social problems cannot be stopped and economy cannot achieve development. அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா சோசியல் ப்ராப்ளம், கொள்ளை வெட்டு குத்தல் இருக்குல்லையே, அந்த மாதிரி இதை ஸ்டாப் பண்ண முடியாது. அண்ட் எக்கானமி என்னவாகாது? டெவலப்மெண்ட் ஆகாது. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றத பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க யாருன்னா டிபிஎம் மாடலின் பேர். பீட்டர் டைமண்ட், டேல் மார்டன்சன் அண்ட் கிறிஸ்டோஃபர் பிசாடைஸ், இவங்க 3 பேர் தான் 2010 இந்த ஜாப் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்காங்க. இவங்க வந்து 2010 நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டடிக்காக. அவங்களோட மாடல் பார்த்தீங்கன்னா டிஎம்பி மாடல். 3 பேரோட இனிஷியல் வந்து எடுத்து பட்டிருக்காங்க. இவங்களோட ஸ்டடி எதுக்காக ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு ரெகுலேஷன் அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ் அஃபெக்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஜாப் வேகன்சிஸ் அண்ட் வேஜஸ், இதெல்லாம் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. As on 4th October 2016, rural unemployment was just 7.8%, which is less than urban employment, because urban employment is during that year 10.1%, and also the overall Indian unemployment is 8.5%. We have compared with that, rural unemployment is little bit. The rural unemployment in India are categorized into 3 classes. What are the 3 classes? Open unemployment, concealed or under unemployment, seasonal unemployment. Let's discuss one by one elaborately. First, open unemployment. Open unemployment is nothing but the persons are identified as they remain without work. வேலை இல்லாமல் யாரெல்லாம் இருக்காங்களோ they called open unemployment. This type of unemployment is found among agricultural laborers, rural artisans and literate persons. இவங்களாம் வேலைக்கு போகாமல் இருந்தால் அவங்களுக்கு பேர் ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட்டு கன்சீல்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை ஹூ ஆர் அண்டர் எம்ப்ளாய்டு. அதில் ஈஸியாக கண்டுபிடிச்ச ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் இவங்களாம் வேலை இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு. பட் இந்த கன்சீல்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யார் வேலை இல்லாமல் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரமாக. For many are employed below their productive capacity, and even if they are withdrawn from work, the output will not diminish. இப்போ 5 பேர் செய்கிற வேலையை வந்து ஒரு 8 பேர் செஞ்சிட்ருப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 3 ஒர்க்கர்ஸை வந்து அந்த ஒர்க்கிலேருந்து எடுத்துட்டாலும் அந்த ஒர்க்கை என்ன செய்யாது? அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு 5 லேபரர்ஸ் ஆர் எனஃப். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா கன்சீல்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், மறைமுக வேலையின்மைன்னு பேர். எதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா 3 பேர் இருக்காங்கன்னா, வேறு வேலை இல்லைன்றனால இதுலையாக போயிருக்கலாம், இந்த வேலையாக செய்யலான்ட்டு இருக்கா போயிருக்கிறாங்க. அதனால தான் அது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னு பேர். This type of unemployment is found among small and marginal farmers, livestock rearers, ஆடு மாடு மேய்க்கிறவங்க இருக்காங்களா அவங்க, and rural artisans. This kind of unemployment situation is more serious in villages
than in urban areas. Then disguised unemployment in rural India is 25% to 30%. இத்தனை பேர் வந்து இந்த disguised unemployment அந்த சுச்சுவேஷன்லேயே இருக்கிறாங்க. Then seasonal unemployment. This type of unemployment occurs only on particular season, supported by natural circumstances, and remaining period of a year, the rural people are unemployed or partially employed. மழை பெஞ்சு நான் எல்லா அந்த ப்ளவிங் இரிகேஷன் இந்த மாதிரி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கர்ஸுமே பிஸியாக இருப்பாங்க அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்க. ஆஃப்டர் தட் சீசன் அந்த ஹார்வெஸ்டிங்லாம் முடிஞ்சுன்னா தே ஆர் அன்எம்ப்ளாய்டு. அந்த சீசன் பிஸி சீசன்ஸில் பார்த்தோன்னா ப்ளவிங், சோயிங், weeding and harvesting there is a scarcity of labor, and in the rest of the year there is unemployment. It is pathetic to note that farmer who cultivate one crop in a year usually goes without a job for almost 5 to 7 months and ultimately commits suicide. அந்த 5-6 மாதம் மட்டும் வேலை செஞ்சுட்டு மிச்சம் 7 மாதம் என்ன செய்வான், சும்மாவே இருப்பான், வேலை இருக்காது. அப்போ அந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணுற அளவுக்கு கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தீஸ் ஆர் த அன்எம்ப்ளாய்மெண்ட் என்கேஜிங் ஆர் எக்ஸிஸ்டிங் இன் ரூரல் ஏரியாஸ். அக்கார்டிங் டு அக்ரிகல்ச்சர் லேபர் என்கொயரி கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 84% ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் வந்து இயர்லி 82 days வந்து அன்எம்ப்ளாய்டாகவே இருக்கிறாங்க. What are the causes for rural unemployment? First cause, absence of skill development and employment generation. Government of India, not only Government of India, some governments, they did not concentrate on generate employment opportunities in rural areas. They didn't give any training initiative to the rural people. That is why the rural people are unable to get any employment apart from agriculture. And seasonal nature of agriculture. Agricultural operations are seasonal in nature and depend much on nature and rainfall. Agriculture always depending on rainfall and nature. Indian அந்த rainfall பார்த்தீங்கன்னா கேம்பிள் ஆஃப் மான்சூன் சொல்லியிருப்பாங்க. மழை வரும், வராமல் போகும், அப்படியே வந்தால் வெள்ளம் வரும், இல்லைன்னா தரிசாக போயிடும், அழிஞ்சு போயிடும், ட்ரை ஆயிரும். தேர்ஃபார் த டிமாண்ட் ஃபார் லேபர் பிகம் நெக்லிஜிபிள் டியூரிங் ஆஃப் சீசன். ஸோ நான்-ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மஸ்ட் பி கிரியேட்டட். அக்ரிகல்ச்சரோட சப்சிடரி தொழில் இருக்குல்ல, துணை தொழில், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த ஆஃப் சீசனில் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லேபர்ஸ் வந்து அந்த நான்-ஃபார்ம் செக்டார்ஸ் வந்து எடுத்துக்கிடுவாங்க. அப்போ எல்லாருக்குமே இன்கம் கிடச்சிட்டே இருக்கும். அடுத்து லேக் ஆஃப் சப்சிடரி ஆக்குபேஷன், துணை தொழில்கள் பேர் என்னென்னா இந்த பவுல்ட்ரி, ரோப் மேக்கிங், பிக்கரி, இந்த மாதிரி தொழிலாம் அதுக்கான ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்மர்ஸ்கிட்ட ஃபண்ட் இல்லை. அப்படியே அதை பவுல்ட்ரி, பிக்கரிலாம் பண்ணாலும் அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து வெரி பூவர் இன் ரூரல் ஏரியாஸ். இதுதான் அது என்ன பண்ணுதுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை தடுக்கிறது. ரூரல் ஃபேமிலிக்கான இன்கமும் கம்மியாக இருக்கான சான்சஸ். இது கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா அரேஞ்ச் ஃபண்ட் ஃபார் தீஸ் பீப்புள் அண்ட் ஹவவர் நவ் தே பே ஹியூஜ் இன்ட்ரெஸ்ட் டு த லோக்கல் மணி லெண்டர்ஸ் ஃபார் தே ஆர் அன்ஏபிள் டு கெட் லோன்ஸ் ஃப்ரம் ஃபார்மல் சோர்ஸஸ். பேங்க்லேருந்து கடை வாங்குறதுக்கு அவங்களுக்கு முடியாமல் லோக்கலில் இருக்க மணி லெண்டர்ஸ்கிட்ட என்ன சார் அதிக வட்டி கொடுத்து கடை வாங்கி அந்த வட்டிக்கு வட்டி கட்டுற அதுலேயே என்ன செஞ்சுறாங்க, அமுங்கிடுறாங்க. அடுத்து மெக்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். த லேண்ட்லார்ட்ஸ் ஆர் அ பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் அ ஃபார்ம்லேண்ட். அந்த தோட்டத்தை வேலை செய்கிறவங்களுக்கு இந்த லேண்ட்லார்ட்ஸ் கிட்ட இருக்க லேண்டில் தான் போய் வேலை செஞ்சாங்க. அவங்க நிறைய லேண்ட் இருக்கனால அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ப்ளவிங், இரிகேஷன், ஹார்வெஸ்டிங், தசரிங், கதளிக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் எல்லாத்துக்கும் மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதையே நம்பியிருக்கிற அந்த ஃபார்ம் லேபர்ஸ்க்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்காம போய் அவங்களுக்கு இன்கம் இல்லாமல் போயிடுறாங்க. கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி. ஃபார்மர்ஸ் அந்த ஒர்க்கர்ஸ் ஃபார்ம் லேபர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சிட்ருக்கும்.
ப்ரைவேட் செக்டார்ஸ் தான் நிறைய இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுனால அர்பன் ஏரியாஸில் அவங்களால அடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ண முடியாது. த அப்ளிகேஷன் ஆஃப் கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னிக்ஸ் எல்லாம் மெஷின்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அந்த லேபரர்ஸ்க்கு வந்து என்ன செய்யறதில்ல, எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிறதில்ல. கவர்மெண்ட் மஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஃபார்ம் டு அப்சர்வ் சர்ப்ளஸ் லேபர் பவர். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லேபர் பவர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டிஃபெக்டிவ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மக்கப் பண்ணுற மாதிரியும் வெறும் டிகிரி வாங்கினா போதும் அப்படின்ற மாதிரி தான் நிறையா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்கில் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் டிகிரி கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் என்னவாயிருவாங்கன்னா ஒரு ஸ்கில்ஃபுல்லோட வெளியில் வருவாங்க. அவங்களே என்ன செஞ்சு வராங்க, செல்ஃப் ஆக்குபேஷன் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி சுயதொழில் ஆரம்பித்து நல்லா வாழ்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தீஸ் ஆர் த காசஸ் ஃபார் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்ணலாம், வாட் ஆர் த ரெமடிஸ் டு ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்க்கலாமா? ரெமடிஸ் ஃபார் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். In order to reduce rural unemployment in the country, there is a need to take integrated and coordinated effort from various levels. That means private and government எல்லா செக்டார்ஸ்லையுமே கம்பைன் பண்ணி மிக்சராக ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதில் ஃபியூ ரெமடியல் மெஷர்ஸ் சொல்கிறாங்க. சப்சிடரி ஆக்குபேஷன்ஸ், இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் இல்லாமல் அதர் ஆக்குபேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த ஆஃப் சீசனில் என்ன செய்யலாம், அந்த ஃபார்ம் லேபரர்ஸில் அந்த சப்சிடரி ஆக்குபேஷன்ஸ் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு நிறையா இன்கம் கிடைக்கும். அவங்களுக்கு கவர்மெண்ட் லோன் ப்ராப்பராக கொடுத்துட்ருக்கணும், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் செஞ்சுருக்கணும். அப்படியே அந்த நான் ஃபார்ம் செக்டர்ஸ்லேருந்து வர ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கான மார்க்கெட்டிங் அதுவுமே கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்தாங்கன்னா இந்த ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெடியூஸ் ஆகும். அண்ட் ரூரல் ஒர்க்ஸ் ப்ரோக்ராம், கன்ஸ்ட்ரக்ஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரோட்ஸ், டிக்கிங் ஆஃப் ட்ரெயின்ஸ், கனல்ஸ், இது எல்லாமே ஆஃப் சீசனில் பண்ணிட்டாங்கன்னா பிஸி சீசனில் அவங்க அக்ரிகல்ச்சரில் ஒர்க் பண்ணிவிட்டு ஆஃப் சீசன் இந்த மாதிரி வேலைக்கு வரும்போது தே மே கெட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம், தே வில் நாட் சஃபர் எனிமோர். அண்ட் இட் ப்ரொவைட் அ கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் டு அன்எம்ப்ளாய்டு பீப்புள். Then irrigation facilities. Since rainfall is uncertain, the irrigation facilities should be expanded to enable the farmers to adapt multiple cropping. Rainfall வந்து நம்ம கம்மியாக இருக்கிறதுனால இந்த மல்டிபிள் கிராப்பிங் சிஸ்டம் வந்து ஃபார்மர்ஸ் அடாப்ட் பண்ணணும். Then the increased cropping intensity create additional demand for labor. அப்படி மல்டிபிள் கிராப்பிங் கல்டிவேட் பண்ணும்போது லேபருக்கான டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபார்ம் செக்டாரில். அண்ட் ரூரல் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனில் மட்டும் இண்டஸ்ட்ரீஸ் இல்லாமல் ரூரல் ஏரியாவில் என்ன செய்யணும், நியூ இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணணும். திஸ் வில் ஓப்பன் a நியூ ஃபீல்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆல்சோ சேஞ்ச் த ஆட்டிடியூட் ஆஃப் ரூரல் பீப்புள் டுவார்ட்ஸ் ஒர்க். For that, the government has to do something. Private sector would not take up this responsibility. இது கவர்மெண்ட்டு தான் ஸ்டெப் எடுத்தாகணும். ப்ரைவேட் வந்து அவங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களே, கவர்மெண்ட்டு தான் எல்லா இடத்துலையும் ஸ்டார்ட் பண்ணி பப்ளிக் எல்லாருக்குமே இன்கம் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். தென் டெக்னிக்கல் எஜுகேஷன், அந்த மக்கப் பண்ணுறது வெறும் டிகிரி வாங்குற மற்ற மாதிரி எஜுகேஷன் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டாக கோர்சஸ் இருக்கணும். ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸை வந்து ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அவங்கள ஸ்கில்ஃபுல்லாக டெவலப் பண்ணி அனுப்புகிற மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றணும். தீஸ் ஆர் த ரெமடியல் மெஷர்ஸ் டு ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்.